சு. அழகர்சாமி பாண்டியன் அவர்கள் தமிழறிஞர் உரையாற்றார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு முன்பு எங்களுடைய முப்பாட்டன் போற்றுவதற்குரிய ஐயா பெருமாள் பீட்டர் அவர்கள் கண்ட கனவு நூற்றாண்டு கடந்து இன்றைய தினம் மெய்ப்பட்டிருக்கின்றது. 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தினுடைய தென்பகுதியாக இருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களுக்கு ஒரு புறச்சூழலிலும் அகச்சூழலிலும் கடுமையான சாதிய ரீதியான வர்க்க ரீதியான ஒரு நெருக்கடிகள் தரப்பட்டது. அந்த நெருக்கடிகளை எல்லாம் மிக கவனமாக கையாண்டு இன்றைய தினம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் பொது தளத்திலும் அரசியல் களத்திலும் தங்களை நிலை நிறுத்துவதற்கு பாதை அமைத்து தந்தவர்கள், களம் அமைத்து தந்தவர்கள் இந்த மண்ணினுடைய மரியாதைக்குரிய பெரியவர்கள் ஐயா பெருமாள் பீட்டர் அவர்களும், இரண்டாம் சேகுவரா ஐயா இமானுவேல் சேகரனாரும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களும் ஐயா பெருமாள் பீட்டர் அவர்களும் எந்த நோக்கத்திற்காக கிட்டத்தட்ட 1920 துவக்கத்தில் இந்த பேரையூர் மண்ணிலே இந்திரகுல பூவைசிய சங்கம் துவங்கினார்களோ அவர்களுடைய அந்த சங்கத்தினுடைய நோக்கம், அவர்களுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டதா என்று கேட்டால் கிட்டத்தட்ட நிறைவேறி இருக்கின்றது, நிறைவேறாமலும் இருக்கின்றது என்றுதான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். ஐயா பெருமாள் பீட்டர் அவர்களும் ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களும் இந்த மண்ணில் பூர்வீக குடிமக்களான வேளாண் குடிமக்களான தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு கல்வி, அரசியல், பொருளாதாரத்தில் சம உரிமை, சம பங்கீடு, சம இடஒதுக்கீடு வேண்டும் என்று தங்களுடைய லட்சிய கோரிக்கையாக, லட்சிய வேட்கையாக முன்னெடுத்து அவர்கள் பாடுபட்டார்கள். அவர்கள் பாராட்டியதனுடைய விளைவாக கிட்டத்தட்ட ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்கள் இறந்து இத்தனை ஆண்டு காலத்திற்கு பின்புதான் அவருக்கான அங்கீகாரமே கிடைத்திருக்கின்றது. எனக்கு கூட ஒரு பெருமை உண்டு. இந்த மேடையில் எனக்கு ஒரு பெருமை உண்டு. 1924 பேரையூரிலே இந்திரகுல பூவைசியர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பூவைசியர் சங்கத்தில் என்னுடைய பாட்டனார், என்னுடைய தாய்வழி தாத்தா இந்த சங்கத்தினுடைய அவரும் இந்த சங்கத்தில் ஆரம்பித்து 1924 ராமநாதபுரம் மாவட்டம் பூரியூரிலே இந்திரகுல பூவைசியர் ஆரம்ப பள்ளி துவங்கப்பட்டது. 1927 அந்த பள்ளிக்கு அரசு அங்கீகாரம் துவங்கப்பட்டு கொடுக்கப்பட்டு இன்றைய தினம் வரை 100 ஆண்டுகளை தொடப்போகின்றது. இன்றைய தினம் அந்த பள்ளி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த பள்ளி செயல்படுவது, அந்த பள்ளி துவங்குவதற்கான விதையை போட்டது பேரையூர் மண், சமுதி மண் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இங்கு பேசிய பெரியவர்கள் எல்லாம் ஆதங்கப்பட்டார்கள், ஆவேசப்பட்டார்கள், எங்களை ஒடுக்கப்பட்டவர்கள். எங்களுக்கு காலங்காலமாக பாண்டியர்களுடைய பரம்பரையாக, சோழர்களுடைய பரம்பரையாக, சேரர்களுடைய பரம்பரையாக பிறந்த எங்களுக்கு கடந்த 200 ஆண்டுகளாக வந்தவன் போனவன் எல்லாம் அவனுக்கு வாய் வந்த பேரெல்லாம் வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றான். முதலில் ஒடுக்கப்பட்டவன் என்றான், அடுத்து பஞ்சவன் என்றான், அடுத்து பட்டியல் இனத்தவன் என்றான், ஆதி திராவிடன் என்றான், அரிசன் என்றான், தலித்து என்றான். ஆனால் நாங்கள் எந்த பேரையும், எங்க அப்பா அம்மா என்ன பேர் எனக்கு வச்சிருக்காங்க அது மட்டும்தான். எங்க தாத்தா என்ன சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு, எங்களுக்கு பெருமாள் பீட்டர் என்ன சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு, நீ இந்திரகுல பூவைசியன். பூவைசியன் என்றால் வேளாளன், நிலத்தை பயிர் செய்து உழுவன், வேளாண்மை செய்வன் பூவைசியன். எங்க தாத்தா, எங்க முப்பாட்டர்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு என்ன சொல்லிட்டு போனானோ, எங்க முன்னோர்கள் எங்களுக்கு என்ன கத்துக் கொடுத்துட்டு போனாங்களோ அதுதான் எங்களுடைய பேர், அதுதான் எங்களுடைய பட்டம். வந்தவன், போனவன், அழிஞ்சவன், நொந்தவன், இவன் சொல்றதான் எனக்கு பேர் இல்ல, அது எனக்கு வரலாறும் இல்ல. தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் அட்டவணை பிரிவில் இருந்து எங்களை விடுவிக்க வேண்டும். அட்டவணை பிரிவில் இருந்து எங்களை விடுவித்து எங்களுடைய மக்கள் தொகை விகிதாச்சாரத்தின் அடிப்படையிலே 10 விழுக்காடு தனி இடப்பங்கீடு வழங்க வேண்டும் என்று ஏறத்தாழ 25 ஆண்டுகளாக பட்டி தொட்டி எல்லாம் முழங்கி வருகின்றார்கள், கோரிக்கை வைத்து வருகின்றார்கள். ஆனால் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சிகள்,
இது குறித்து விசாரிப்பதில்லை. அதில் கொண்டு ஆமான்னு சொல்றதில்லை, இல்லைன்னு சொல்றதில்லை. என்னங்க பிரச்சனைன்னா, தேவேந்திர குல வேளாளர் சமூகம் அட்டவணை பிரிவில் இருந்து தங்களை வெளியேற்ற விடுவிக்க கோருகின்றார்கள். உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டா, இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திலுமே எந்த பதிலும் இல்லை. இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியிலும் என்ற ஒரு பதிலும் இல்லை. இந்த மண்ணிலே எதிர்கட்சியாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் எந்த பதிலும் இல்லை. அப்ப நம்மளுடைய அதுக்கான காரணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, நம்முடைய கோரிக்கையை அவர்கள் செவிமடிக்காததற்கான காரணம், அதற்கான பொறுப்பு நாம் தான். இவ்வளவு பெரிய விழாவை திட்டமிட்டு இவ்வளவு சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு மூத்தவர்கள், பெரியவர்கள், அறிஞர்கள், எழுத்தாளர்கள், அரசியல் தலைவர்கள் அத்தனை பேர் வந்திருக்காங்க பேசுறதுக்கு, தங்களுடைய கருத்தை சொல்ல வந்திருக்காங்க. கருத்து கேட்காம நீ வியாபாரத்துல உட்கார்ந்து ஐஸ் தின்னுக்கிட்டு இருக்க. உனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்? உனக்கு எவன் விடுதலை கொடுப்பான்? எப்படி காலம் முழுவதும் நீ ஐஸ் சூப்பிக்கிட்டே இருக்க ஒண்ணுதான். எலெக்ஷன் வந்து உனக்கு ஐஸ் கொடுப்பான், நீ அந்த வியாபாரத்துல ரெண்டு சூப்பிக்கிட்டே நில்லு. உனக்காகத்தானையா 100 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த இடத்துல மேல போடுறோம், இந்த இடத்துல பேசுறோம். அதுக்கு பேசுறதுக்கு எத்தனை பேருடைய உயிர் தியாகம், எத்தனை பேருடைய உழைப்பு, எத்தனை பேருடைய உயிர் தியாகம், எத்தனை பேருடைய உழைப்பு, இதெல்லாம் நீங்க உள்வாங்கணும். இந்த சமூகத்திற்கான சமூக விடுதலை என்பது ஏதோ கமார் கட்டு கள்ளமிட்டாய் வாங்குறது இல்ல, போராடணும். தேவேந்திர குல வேளாளர்கள் அட்டவணை பிரிவில் இருந்து எங்களை வெளியேற்ற வேண்டும் என்று கேட்கின்றோம். இது ஏதோ வந்து ஒரு போலி பெருமை பேசுறது அப்படின்னா இல்லை. இந்த மனிதனுடைய பூரிய குடிமக்கள் நாங்கள். இந்த மனிதனில் அனைத்து அரசியலாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, எங்களுக்கான பங்கீடு போகத்தான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் தான் இந்த மனிதனுடைய பூர்வீக குடிமக்கள், மூத்த குடிமக்கள். ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல நாடோடிகளாக தெரிந்த மனித கூட்டத்தில், மானுட இடத்தில் இதுதான் அம்மா, இதுதான் அப்பா, இதுதான் அக்கா, இதுதான் தங்கச்சி. ஏன்னா ஒரு காலத்துல ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக, 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக நாடோடிகளாக, காட்டுவாசிகளாக யாரும் யாரோடு அப்படிதான் ஒரு சமூகம் இருந்துச்சு. எப்படின்னா ஒரு மனித இனமே அப்படிதான் வாழ்ந்தான். நீங்க பாத்தீங்கன்னா ஆவாம்பியாவால் கல்யாணம் பார்த்தாலும் சரி, எப்படி நீங்க பார்த்தாலும் சரி, ஒரு அப்படி இல்ல. இது அம்மானா இப்படிதான் இருக்கணும், அம்மாக்கு இந்த மரியாதை கொடுக்கணும். அப்பானா இப்படிதான், அப்பாக்கு இந்த மரியாதை கொடுக்கணும். ஒரு குடும்பம், ஒரு எப்படி காட்டு மிராண்டி மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற காலத்துல ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும்? அதுக்கு ஒரு குடும்ப தலைவன் இருக்கணும், ஒரு குடும்ப தலைவி இருக்கணும், அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கணும், ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். யாரும் யாரோட இப்ப நீங்க இந்த திராவிட மாடல், திராவிடர்கள் சொல்றாங்கல்ல, யாரும் யாரோட எப்படி வேணாலும் இந்துக்களான்னு சொல்றாங்கல்ல, அப்படி இல்ல. நம்முடைய முன்னோர்கள் நம்ம கற்றுக் கொடுத்த விஷயம் என்ன? அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும், அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும். அப்படி எல்லா விஷயத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா நம்முடைய சமூக மக்கள் என்ன செய்யணும், என்ன உள்வாங்கினா, 2026ஆம் ஆண்டில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினை எஸ்சி அட்டவணை என்று அழைக்கப்படக்கூடிய அட்டவணை தொகுப்பில் இருந்து விடுவித்து இந்த மக்களுக்கு அவங்க மக்கள் தொகையுடைய விகிதாச்சார அடிப்படையில் பொது பட்டியலில் 10 விழுக்காடு தனி பங்கீடு வழங்கும் அரசியல் கட்சி மட்டும்தான் உத்தரவாதம். தேர்தல் வாக்குறுதி அன்னைக்குன்னு வந்துட்டு கும்பிடு போட்டுட்டு, ஏன்னா இங்க கும்பிடு போட்டுட்டு போறவங்களுக்கு ஓட்டு இல்ல, ஓட்டு போடக்கூடாது. நீங்க வந்து அதிகாரப்பூர்வமாக எந்த அரசியல் கட்சி நமக்காக குரல் கொடுக்கின்றதோ அவர்கள் மட்டும்தான் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் வாழ்கின்ற கிராமத்திலே நுழைய முடியும் என்ற ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும் என்று இந்த நூற்றாண்டு விழாவின் வாயிலாக கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த பேரையூர் அவர்களுக்கும், மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு சதன் பிரபாகரன் உள்ளிட்ட பெரியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.